திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் நீங்க இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்தில் நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்தில் நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம் இது உட்கட்சி விவகாரத்தை பற்றி எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து வெளிப்படுத்த முடியும். அவரு ஊர்க்குருவி வந்து பருந்தாகாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க வந்து போட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுப்போம். அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு. அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்கள் தரப்போம். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது வந்து சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்து மறுபடியும் போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், மறுபடியும் சேர்த்து மறுபடியும் போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமையேற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி.